ஹாய் பப்ளிக். ஹேஷ்டாக் ப்ரோமோட் டான்ஸ் அஸ் அ கரியர் ஆர்டிஸ்ட். இன்னைக்கு டான்ஸ் செஷன் வந்து கோரியோ பண்றதுக்கு வேற ஒரு டான்சர் வந்து நான் இன்வைட் பண்ணியிருக்கேன். ஸோ அவரை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ லெட்ஸ் இன்வைட் சேனாபதி ப்ரோ. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் ப்ரோ. ஓகே, சூப்பர். நீங்க எப்போ டான்ஸ் லேர்ன் பண்ண ஆரம்பிச்சீங்க? உங்களுக்கு எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு? ஸோ இப்போ நார்மலாக டிவி பார்த்துட்டு இருக்கும்போது இந்த சினிமாலாம் ஆடுவாங்க. ஸோ அதில் ஆடும்போது அந்த அந்த எக்ஸ்பிரஷன் மூமெண்ட்டு அந்த ஸ்டைல்லாம் சொல்லிட்டு நம்மளும் ஆடணும்னு சொல்லிட்டு வீட்லயே அந்த சாங் கேட்டு அந்த ஒரு வாட்டி அந்த சன் மியூசிக்ல போடுவாங்க பேக் டு பேக் அந்த ஒன் பேக் அந்த மாதிரி போடும்போது ஸோ அந்த சாங்கோட சேர்ந்து அதில் வர மூமெண்ட்டை காப்பி அடிச்சு அப்படியே ட்ரை பண்ண மூமெண்ட் தான் அப்படி இன்ட்ரெஸ்ட் வந்து திருப்பி திருப்பி ஆடிட்டே இருந்தேன். வீட்லயும் கேட்டு டான்ஸ் கிளாஸ் கூட்டு போவாங்க. ஒரு 2-3 இயர்ஸ் கேட்டிருப்பேன். அது கூட்டு போவே இல்லை. அப்புறம் 9th ஸ்டாண்டர்ட்ல 9th அதாவது எக்ஸாம் அந்த 9th லீவ்ல வந்து கூட்டு போனாங்க. அப்போ போய் கிளாஸ் ஷேர் பண்ணி தான் அங்க கத்துக்கிட்டு கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிட்டு அங்கேருந்து கொஞ்சம் வந்து அதுல கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகி ஓரளவுக்கு ஒரு 1 இயர் 2 இயர் கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் அங்கேயே வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ ஒரு அசிஸ்டண்டா வந்து ஒர்க், அதாவது ஃபர்ஸ்ட் கம்பைன் டான்ஸர் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் கொரியோகிராஃபர். அதுக்கப்புறம் அங்கேருந்து வெளில வந்து தனியாக ஒரு டான்ஸ் கிளாஸ் வச்சு அதை ரன் பண்ணி இப்போ அப்படி போயிட்டு இருக்கு லைஃப் ஃபுல்லா. ஸோ எல்லா ஸ்டைலுமே கத்துக்கணுன்ற ஒரு மென்டாலிட்டி கொண்டு வந்து எல்லா ஸ்டைலுமே லேர்ன் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ. ஸோ எல்லா ஸ்டைலுமே தெரிஞ்சுக்கணும். ஏன்னா டான்சர்ஸ்னா ஒரு ஸ்டைல் மட்டும் தெரிஞ்சுக்கூடாது. எல்லா ஸ்டைலுமே தெரிஞ்சுக்கிட்டு அந்த டான்ஸ் வந்து ஏன்னா டான்ஸ் கரியர்னு எடுத்துட்டப்போ ஸோ எல்லாமே வந்து அதுவும் ஒரு லைஃப் ஸ்டைல் தான். அதுவும் அது அந்த ஆடினாதான் நம்மளுக்கு சோறுன்ற மாதிரி. ஸோ அது ஒரு லைஃப் ஸ்டைல். அதை வந்து நல்லா பில்ட் பண்ணணும், எல்லா ஸ்டைலும் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு லேர்ன் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன்.